மாணவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். தேவன் உண்டு பண்ண அந்த உலகத்தை தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு. பாவத்திலும் சாபத்திலும் நெருங்கி இருக்கிற அந்த உலகத்தின் இச்சை ஒரு நாள் ஒழிந்து போக போதும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாருங்க. உலகம் பாவத்தில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவத்தில் மூண்டு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒழிந்து போகின்றார். நீங்கள் யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க போகிறீங்க, யாரெல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்களோ அவங்க நிரந்தரமாக பரலோகத்தில் ஒரு கூடாரத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாருங்க. யாரெல்லாம் அதில் பிரவேசிக்க போகிறீங்க, என்றென்றைக்கு நிலைச்சிருக்க போகிறீங்கன்றாங்க. இங்கேன்னு மரணம்னா மரணிச்சிட்டு நம்ம போய்டுன்னு நினைக்காதீங்க. நமக்காக ஒரு ஜீவனை அங்கே ஆண்டவர் வச்சுருக்கார். அந்த ஜீவன் மீண்டுமாய் நம்ம உயிர்ப்பிக்க செய்ய போகிறார். இந்த வாழ்க்கை நமக்கு இல்லைங்க, பரலோகத்தில் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கே ஓடுங்க, அந்த வாழ்க்கையை தேடி நாடி ஓடுவோங்க. ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், உலகமும் அது இச்சையும் ஒரு நாளைக்கு ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவனை என்றென்றைக்கு நிலைச்சிருப்பான் பாருங்க. இங்கே பூலோகத்தில் மட்டும் இல்லைங்க, நீ மறிச்சினா இன்னொரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, அங்கேயே நிலைச்சிருக்க போகிறன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம், தேவனிடத்தில் நிலைச்சிருப்போம். உலக இச்சைகளுக்கு நம்ம விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.